ஓபிஎஸ் அவர்கள் குறிப்பிட்டிருந்தாங்க பாஜகவுக்கு போறது அதிமுகவுக்கு நல்லதா இருக்கும்னு சொல்றாங்க. அது அவரை கேட்க வேண்டிய கேள்வி இல்லை, அவர்கிட்ட கேட்கணும். இல்லை அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி எங்கிட்ட கேட்கக்கூடாது. கொஸ்டின் இல்லைங்க. இல்லை நான் சொல்ற ஒரே கேள்விங்க. இப்போ நீ கேட்டது அவர் சொல்லிட்டு இருக்காருன்னு சொன்னீங்க, கேட்க வேண்டிய கேள்வி அவர்கிட்ட. ராஜன் செல்லப்பா நீங்க 6 மாசம் பொறுத்துருங்க, நாங்க உங்களை கூப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு ஓபிஎஸ் அவர்கள் சொன்னாங்க. அப்படிலாம் என்ன சேர்க்கணும்னு அவசியம் இல்லைன்னு நீங்க பேசியிருக்காங்க ஓபிஎஸ். இல்ல அதுதானே அவர் 2 பேரும் கேட்க வேண்டிய கேள்வி எங்கிட்ட கேட்ட அப்படிங்க. இல்ல என்ன மூத்த தலைவர் எதை வேணா சொல்ல முடியாதுல்ல. அரசியல் கட்சியில மூத்த தலைவர் இளைய தலைவர்கள்லாம் கிடையாதுங்க. இதுல அமைதியா அவன் வேலையை பார்த்துட்டு இருந்தா நல்லது. இது மாதிரி ஒரு புது புது கொஸ்டின் கேட்டா நான் என்ன ஆன்சர் பண்றதுங்க? என்னங்க? இல்ல நீங்க அந்த கொஸ்டின் மேல கொஸ்டின் போடக்கூடாது. நீங்க அவர் கேட்டாரு, அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த ஆன்சர் பண்ணியாச்சு. அடுத்த கொஸ்டின் போட்டீங்க நான் என்ன ஆன்சர் பண்றது? இல்ல அப்படி இல்லை. நீங்க நான் கோயிலுக்கு போற சாமி விடுங்க. இல்ல அதெல்லாம் சிவி சண்முகம் அதற்கான பதில் சொல்லுவார். அவர் தான் லாயரு, அவர் தானே எம்பி. சட்ட இதில் அவர் தான் குழு தலைவர், சட்டமன்றத்தினுடைய வழக்கறிஞர் செயலாளராக இருக்கார், தலைவராக இருக்கார். அவர் தான் எம்பியாக இருக்கார். அவர் தான் எல்லாம் ஆன்சர் பண்ணுறாரு. அதை பொறுத்தளவுக்கு நாங்கள் யாருமே ஆன்சர் பண்ணுறது இல்லைங்களே. இல்லை எனக்கு எப்படின்னா கேட்க வேண்டிய கேள்வி பொதுச்செயலாளர்கிட்ட. என்னகிட்ட கேட்டீங்கன்னா நான் ஒரு சாதாரண தொண்டன். இல்ல அதெல்லாம் பொதுச்செயலாளர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள். மிக முக்கியமாக அதிமுக பிரிவு ஏற்பட்டப்ப கூட இந்த முதல்வர் முக்கியமான உங்க பேரும் அடிபடுச்சு, நீங்களும் முதல்வர் ஆக வாய்ப்பு இருக்கு. அவர் சசிகலா அவர்களுக்கு இது எவ்வளவு வருஷம் ஆகி போச்சுங்க. எத்தனை வருஷம் உருண்டு இல்ல இந்த மாதிரி இல்ல எவ்வளவு வருஷம் ஆனதுக்கு இந்த கொஸ்டின் ரைஸ் பண்றீங்க? இல்ல இப்ப நீங்க பேசிருக்கீங்களா? இப்ப ஏன்னா முக்கியமா அதிமுக எல்லாரும் மத்தவங்க பேசாம இருக்காங்க. ஏன்னா ஜெயலலிதா அவர்களை மறந்து விட்டார்கள் இப்ப உள்ளவர்கள் அப்படி அந்த கருத்தை முன்வைத்து நீங்க தானே அப்ப உங்கள்கிட்ட கேட்கணும்ல. இல்ல அந்த மாதிரி நான் சொல்ல, அந்த மாதிரி எந்த விதமான கருத்து நான் பரிமாறல. நான் சொன்ன ஒன்றே ஒன்றுதான். என்ன கருத்து சொன்னாங்க, விவசாயிகள் பாராட்டு கூட்டம் நடத்துறேன்னு விவசாயிகள் நடத்து வந்தாங்க. அவங்க எனக்கு காட்டுறப்போ இந்த நோட்டீஸ் பார்த்ததுக்கு பிறகு அம்மா தலைவருடைய படம் இல்லையே அப்படின்னு தான் சொன்ன ஆதங்கத்தை சொன்னேன். எல்லாரும் கூட்டத்தை புறக்கணித்தான்னு சொன்னாங்க. புறக்கணிக்கவில்லை, நான் அதில் கலந்து கொள்ளவில்லைன்னு சொன்னேன். அவ்வளோதான்.